ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 2. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த சைடு ஹோசோக் ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து டேஹுங்கும் ஜிமின் வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஹோசோக் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் ஜிமினும் வந்து உட்காந்துடுறாங்க. ஹோசோக் பக்கத்தில் வையனும் உட்காந்துருக்கா. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து கேட்குறான். கேட்டோடனே நீ இந்த யூங்கி பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். ஏன்ப்பா அவரை பற்றி என்னது, அவர் நல்லவர் தான், அவர் என்னோடய ஹோமுக்கு டொனேஷன்லாம் அவர் கொடுத்தாரு, நிறையா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து இல்லை, நான் நம்ஜூன் இருக்கான என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க யூங்கியோட அப்பா, அவங்க வந்து பேசினாரு. அவங்க வந்து உங்கள் 2 பேர் யூங்கி கூட உன்னோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹோசோக். கேட்டோடனே டேஹுங் வந்து எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நீங்கள் வந்து எப்போயுமே எனக்கு வந்து நல்லது தானே நினைப்பீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். இல்லைப்பா, நீ வந்து உன்னோட முடிவை சொல்லு, இது வந்து எனக்கு வந்து அவங்க ஃபேமிலியை தெரியும், நல்ல ஃபேமிலி தான், ஆனால் அந்த பையனை வந்து உனக்கு பிடிச்சிருந்தா தானே நீ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களோட முடிவு தான் என்னோட முடிவும், அப்படின்னா நான் அவங்கள்ட்ட ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து உங்கள் இஷ்டம்ப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி, நான் அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். பக்கத்துலேருந்து ஜிமின் வந்து கங்க்ராட்ஸ் டே அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து கட்டி பிடிக்கிறான். அந்த சைடு வந்து நம்ஜூனும் ஜின்னு யூங்கியும் ஜங்குக்கும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ஜங்குக்கு வந்து நீங்கள் என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லி அப்படி ஜின்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கோம், ஃபஸ்ட்டு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே எல்லோரும் சோஃபாவில் உட்காராங்க. அப்போ வந்து ஜின் வந்து உனக்கு டேஹுங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே பிடிச்சிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறான். இல்லை, டேஹுங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறோம், நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து அப்படியே ஷாக் ஆகிக்கு வந்துடுறான். நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து யூங்கிட்ட கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து இல்லை, எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவன் வந்து நல்ல பையன் தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்லிடுறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஹாப்பி ஆகி எந்திச்சு ஜம்ப் பண்ணுறான். இன்னும் யூங்கிக்கு இவ்வளோ டக்குன்னு கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிகிட்டே ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து அவனை வந்து அடிக்கிறான். டே சும்மா இருறா அப்படின்னு சொல்லி. அப்பன்னு பார்த்து நம்ஜூனுக்கு வந்து ஹோசோக்கிட்டேருந்து கால் வருது. ஹோசோக் தான் பேசுகிறேன், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து ஜின்கிட்ட சொல்லிவிட்டு எழுந்துச்சி போகிறான். அங்கே பார்த்தா ஹோசோக் வந்து டே வந்து ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே இங்கே வந்து யூங்கியும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். நம்ம வந்து சம்மந்தி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து ஹோசோக் வந்து நம்ம சம்மந்தி ஆகணும்னா எல்லாம் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகணும், ஃபஸ்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜூன் வந்து நீ வந்து நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடு, நீ வந்து ஒய்யனையும் பசங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து சரி, நான் அப்போ நாளைக்கு பார்ப்போம், நம்ம நாளைக்கு நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். இப்போ வந்து நம்ஜூன் வந்து திருப்பி ஜென்கிட்ட வந்துட்டு டேஹுங்கன்னு சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். பாரு அண்ணனுக்கு வெக்கம்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ணுறான். டீஸ் பண்ணோடனே யூங்கி வந்து ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். நான் வந்து அவங்கள வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், நம்ம டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து யூங்கியை பார்க்குறான். நாளைக்கு எங்கேயும் வெளியிலலாம் போகாத, வீட்டிலே இருக்கணும், ஆஃபீஸில் லீவ் போட்டுரு சரியா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்கியும் சரின்னு சொல்லிட்டு என்ச்சா வந்து ரூமுக்கு போயிடுறான். இவங்கி வந்து அவன் ரூமுக்கு போய் அப்படியே பெட்டில் படுத்துட்டு டேஹுங்கை பற்றி யோசிக்கிறான். இவ்வளோ டக்குன்னு கல்யாணமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே படுத்துருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்து யூங்கியை பார்த்து அப்படி டீசிங்காக ஸ்மைல் பண்ணுறான். இன்னும் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பற்றி நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து ஷாக்காகி ஜங்குக்கை பார்க்குறேன். நீ எப்படா உள்ளக்குள்ளே வந்தேன்னு, நீ வந்து உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பற்றி நினச்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து உள்ளக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இவங்க வந்து பில்லோ எடுத்து ஜங்குக்கை வந்து அடிக்கிறான். நான் ஒன்றும் அவனை பற்றிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சரி சரி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பெட்லேருந்து கீழே இறங்குறான். இறங்கினோடனே இவங்க பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறான். ரொம்ப மிஸ் பண்ணாத உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை, நாளைக்கு நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். ஓடி போனோடனே இவங்க வந்து நீ என்கிட்ட சாவ போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துனோடனே ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடறான். இங்கே ஹோசோக் வந்து காலை கட் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து இவங்கள்ட்ட சொல்கிறான். நாளைக்கு வந்து நம்ம எல்லோரும் நம்ஜூன் வீட்டுக்கு போகிறோம், எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னோடனே இங்கே வந்து ஜிமின் வந்து
ஓ! டேவினோட வருங்கால மாமனார், மாமியார் வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அவனை டீஸ் பண்ணுறான். அப்போ வந்து டேஹங் வந்து ஜிமினோட கையில் வந்து அடிக்கிறான். அடித்த உடனே வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கையை தேய்ச்சிட்ருக்கான். உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சரிப்பா நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஹோசக்கிட்ட வந்து சொல்கிறான். சொல்லும் போது வந்து ஜிமினோட ஃபோன் அடிக்குது. அவன் வந்து காலர் ஐடியை பார்த்து கட் பண்ணிடுறான். பார்த்தா திரும்பி அடிக்குது. அப்பயும் கட் பண்ணிடுறான். யாரோட ஃபோன் இவ்வளோ நேரமாக அடிச்சுட்டே இருக்குல்ல போய் பேச அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இல்லைப்பா இது வந்து ஸ்பேம் கால் தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அவன் வந்து சும்மா கொட்டாய் விடுற மாதிரி நடிச்சிட்டு சரி எனக்கு தூக்கமாக வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் ரூமுக்கு போயிடறான். நானும் போய் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அவன் ரூமுக்குள்ளே போயிடறான். இப்போ வந்து ஜிமின் வந்து ரூம்குள்ளே போனோடனே ஜங்குக் காலை வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணோடனே நான் தான் கட் பண்ணி விடுறேன்ல ஏன் திருப்பி திருப்பி கூப்பிட்றேன் நான் எங்கள் அப்பா முன்னாடி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சரி சரி சாரி நான் இனிமேல் வந்து கட் பண்ணி விட்டால் திருப்பி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன நீ என்ன நாளைக்கு வந்து உன்னோட ஹஸ்பண்டோட ஹவுஸ்க்கு வரைய அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை டேஹங்கோட வருங்கால வீட்டுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அது எப்படி உன்னோட வீடு இல்லாமல் ஆகும் யோங்கி அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இப்போ ஜிமின் வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான் நான் எப்போ சொன்னேன் நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து என்னை விட்டால் யாரை கல்யாணம் பண்ணுவேன் நான் வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ண விட்டுருவேனா நீ எப்பயுமே என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்கிறா சரி சரி நான் வந்து உன்னோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே ஆமாம் நீ என்னோட தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே கற்று தூங்கிடுறாங்க. அப்போ மறுநாள் வந்து ஒயன் வந்து கீழே நின்றுட்டு கத்துறா டக்குன்னு வாங்க நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துனோடனே ஜிமின் வந்து டக்குன்னு வந்துடுறா. டேஹங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே அவனோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறாள் அதனால் அப்படி வந்து ஜிமின் வந்து சொல்கிறான்னு சொன்னோடனே பார்த்தா அங்கேருந்து டேஹங்க கீழே இறங்கி வந்துடுறான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு வந்து இன்னும் தூங்கிட்டுருக்கான். இப்போ வந்து யோகி வந்து உள்ளக்குள்ளே வரான். வந்து ஜங்குக்கு எந்திரா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நகரவேல அப்படியே தூங்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஒரு பில்லோ எடுத்து யோகி வந்து ஜங்குக்கு வந்து அடிக்கிறான். எந்திரா டக்குன்னு அம்மா வந்து உன்னை கூப்பிட்றாங்க என்னை 5 நிமிஷம் தூங்க விடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே அவங்களாம் வரப்போகிறாங்க டக்குன்னு கிளம்பி கீழே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ப்ளீஸ் என்னை தூங்க விடு இல்லை தூங்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை இழுத்து அப்படியே உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு யோகி வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அது திருப்பியும் தூங்கணும்லாம் நினைக்காத டக்குன்னு கிளம்பி கீழே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரின்னு சொல்லி மண்டையை மட்டும் ஆட்டுறான். ஆட்டினோடனே யூங்கி வந்து கீழே இறங்கி வரான். அப்போ வந்து ஜின் வந்து யூங்கிட்ட வந்து கேட்குறான் ஜங்குக்கு எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து எந்திரிச்சிட்டான் இந்த வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நீ வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து உட்காடுறான். உட்காந்தோடனே ஜின் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கும் கீழே இறங்கி வந்துடுறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோடனே நம்ஜுன் வந்து அவனை பார்த்துட்டு நாங்கள் வரேன்னு தான் சொன்னோம்ல என்ன இவ்வளோ லேட்டாக நீ இன்னும் தூங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சாரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். நீ எப்போ தான் பெரிய ஆள் ஆக போறியோ அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அதை கண்டுக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜங்குக்கு நீ மிஸ்டர் பார்க்கிட்ட அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நான் பேசிட்டேன்ப்பா அவர் வந்து 27 வரேன்னு சொல்லியிருக்காரு அப்போ போய் மீட்டிங் பண்ணி எல்லாம் ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ பார்த்தா ஜின் வந்து நம்ஜுனை பார்த்து அவங்கள சாப்பிட விடுங்க டைனிங் டேபிளில் ஆஃபீஸை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி ஜங்குக் நம்ஜன் 3 பேரும் சேர்ந்து ஓகே பாஸ் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே எல்லோரும் சிரிச்சுட்டு அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹோசக் ஃபேமிலி வந்து வராங்க. வந்தோடனே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் நம்ஜனும் போய் அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி உள்ளக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பார்த்தா யூங்கியும் ஜங்குக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஹோசோக்கை க்ரீட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா யூங்கி வந்து டேஹங்கை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் பதிலுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே பக்கத்தில் ஜங்குக்கு நின்று யூங்கியை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உடனே வந்து யூங்கி வந்து ஜங்குக்கை பார்த்து மறைக்கிறான். உட்காருங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. முடித்தோடனே ஜின் வந்து சொல்கிறான் யூங்கி நீ போய் டேஹங்கை வந்து வீடை சுற்றி காமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூங்கியும் சரின்னு சொல்லிட்டு டேஹங்கும் யூங்கியும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பார்த்தா ஹோசோக் ஜின்
நம்ஜுன் வந்து ஒய்யனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா யூங்கியும் டேஹங்கும் அப்படி நடந்து அப்படி பேசிகிட்டே யூங்கி வந்து வீடை வந்து சுற்றி பார்த்துட்டு காட்டிகிட்டு இருக்கான் டேஹங்க்கு வந்து. ஜிமின் நீனும் போர் ஆகிருக்கையில நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறார். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை அங்கிள் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே ஜின் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். நீ இவனை வந்து ஆக்டிவிட்டி ரூம் கூட்டிகிட்டு போ, அங்கே போனால் எனக்கு போர் அடிக்காது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லி வா ஜிமின் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரி நான் அப்போ போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கும் ஜிமினும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போனோடனே ஜங்குக்கு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜிமின் வந்து என்ன பண்ணுற, யாராச்சும் நம்மளை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இல்லை இங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜிமினும் வந்து திருப்பியும் ஹக் பண்ணுறான். உன்னோட ஃப்யூச்சர் ரூமை நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து ஜங்குக் ரூமுக்கு வந்து போகிறாங்க. இங்கே பார்த்தா உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தா ஜங்குக்கோட சின்ன பிள்ளை ஃபோட்டோ இருக்குது. உடனே வந்து ஜிமின் வந்து அதை வந்து கையில் எடுத்துகிட்டு ஜங்குக் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே அப்போ நான் இப்போ க்யூட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிமின் பக்கத்தில் போகிறான். போனோடனே நீ இப்போயும் க்யூட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜங்குக் வந்து ஜிமினோட சீக்ஸை வந்து பிடிச்சிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு நான் என்னால் வெயிட் பண்ணவே முடியல, நீ எப்போ இங்கே வருவேன்னு, நான் கண்ணை திறக்கும் போதும் மூடும் போதும் நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படி ஜங்குக்கோட பேச்சில் வந்து அப்படி மயங்கி போயிடான். அப்படி பார்த்துட்டே இருக்கா. எனக்கும் தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம யூங்கி அன்னை கல்யாணம் முடிஞ்சோடனே டக்குன்னு வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பார்த்தா அவன் என்னோட ஃபோன் அடிக்குது. உடனே எடுத்து பேசுகிறான். பேசி கட் பண்ணோடனே அவங்க நம்ம கீழே கூப்பிட்றாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. இப்போ பார்த்தா இவங்கியும் டேஹங்க ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேர் போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறார் 2 நாளில் வந்து என்கேஜ்மெண்ட், 4 நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவ்வளோ டக்குனா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்னமோ நீ கல்யாணம் பண்ண போகிற மாதிரி நீ எதுக்கு ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வாங்க இப்போ நம்ம எல்லோரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் கைஸ் எபிசோட் 2. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பை பாய்.